Hi students, அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படினா 12th standard biology first midterm exam original question paper தான் பார்க்க போறோம். both தமிழ் மீடியம் and இங்கிலீஷ் மீடியம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே ஒரு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. இந்த क्वेश्चनல இருக்கக்கூடிய क्वेश्चंस எல்லாமே பாருங்க. ஆல்ரெடி நம்ம வந்து midterm examsக்கு லெசன் வைஸா இருக்கக்கூடிய क्वेश्चन, சாப்டர் வைஸான क्वेश्चन, இன்டீரியர் क्वेश्चन எல்லாமே அப்லோட் பண்ணிருக்கோம். அந்த வீடியோஸை பார்க்கலாம். பிளேலிஸ்ட்ல 12th biology, botany, zoology இம்பார்ட்டன்ட் क्वेश्चन இருக்கும். அதேபோல நம்ம சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பயாலஜி சுவாலஜி क्वेश्चन போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு மிட்டம்ஸ்க்காக. அந்த கொஷினும் பார்க்கலனா பிளேலிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு மிட்டம் இம்பார்ட்டன்ட் கொஷின் ஆர் ஃபஸ்ட்டு மிட்டம் கொஷின் பேப்பர்னு இருக்கும். பிளேலிஸ்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அல்லது பிளேலிஸ்ட்டில் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. இதில் கூடிய 2 மார்க்ஸ் எல்லாமே பாருங்கள். பயோபாட்னி, போலனிக் கிட்டு, இந்த மைக்ரோஸ்போரோஜெனிசிஸு, பாலிஜீனிக் இன்ஹெரிட்டன்ஸ் இதெல்லாமே திருப்பி கேட்கக்கூடியதான். ட்ரூ ப்ரீடிங் சரிங்களா, அது சயின்ஸில் வரக்கூடியது. அதே மாதிரி டயக்ராம் கொஸ்டின் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அது எம்ப்ரேஸாக இருக்கலாம், ஓவிலாக இருக்கலாம், அல்லது ஆன்தராக இருக்கலாம். ஸோ அதை வந்து படிச்சுருங்க. இந்த எண்டோதீசியம் மசூர் வித் டெகிசன்ஸ் ஆஃப் ஆன்தர் இதெல்லாமே படிச்சுருங்க. பேக்ராஸு, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவில் எக்ஸ்பிளைன் சரிங்களா, எல்எஸ் ஆஃப் ஓவில் கொடுத்துருக்காங்க. டாமினன்ட் எபிஸ்டஸ் சரிங்களா. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் அந்த இன்னும் ஒரு 5 மார்க்ஸ் இருக்குது சரிங்களா. இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே படிச்சுருங்க. அதுக்கடுத்து பயோசுவாலஜி கொஸ்டினை 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் போகிறீங்க. பயோசுவாலஜி பாருங்கள். ரீஜெனரேஷன், ட்ரா நீட் லேபிள் ஸ்கெட்ச் ஆஃப் ஹியூமன் ஓவியம், ஸ்பெர்ம் படம் இல்லைனா ஓவியம் ரெண்டுத்தில் எதனாச்சும் ஒன்று கேட்பாங்க. ஸோ வரைஞ்சி பார்த்துருங்க. அதுக்கடுத்து ப்ரீஃப்லி அக்கௌண்ட் குரோனிக் வில்லஸ் சாம்பிளிங். அதுக்கடுத்து டிஃப்ரென்ஷியேட் அரினோடோக்கி ஃப்ரம் தெலிடோக்கி. கொலஸ்ட்ரோலத்தோட நோட்ஸ் கேட்குறாங்க. அக்ரோசோமல் ரியாக்ஷன் என்ன, ஆம்னியோசென்டசிஸ்னால் என்னென்னு கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோஜெனிசிஸ், அதுக்கடுத்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நேச்சுரல் பர்த் கண்ட்ரோல். இது எல்லாமே ஈஸியான கொஷின் ப்ளஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் கூட. பார்த்தோஜெனிசிஸ்லாம் நிறைய டைம் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, நீங்கள் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த கொஷினை யூஸ் பண்ணி படிச்சிங்க. 1 மார்க்ஸ் புக் பேக்கில் பார்த்துருங்க. இந்த குறுக்கை கலத்தல், ஒரு வித்திலை தாவரத்தோட படம், தன்மகந்த சேர்க்கை தடுக்க இருபால் மலர் மேற்கொள்ளும் உத்தி, மெண்டல் பட்டாணி தாவரத்தை தன் சோதனைக்கு தேர்ந்தெடுத்ததற்கான காரணம், மடியத்தோட முக்கியத்துவம், இணை ஓங்குதன்மை, முழுமை பெற ஓங்குதன்மை வேறுபாடு, பல்கரு நிலை என்றால் என்ன, அதோட பயன், பிணைப்பு மற்றும் குறுக்கேற்றத்திற்கான வேறுபாடு, மூடுவிதை தாவரத்தில் நடைபெறும் கருவுறுதல் நிகழ்வு, ஒருபால் மலர் தாவரங்களில் பால் நிர்ணயம் இதெல்லாமே படிச்சிருங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பயோசுவாலஜி சரிங்களா. பயோசுவாலஜியும் புக் பேக் 1 மார்க்ஸ் பார்த்துருங்க. இந்த பல்கூட்ட அழியல்கள், ஹெச்பி வைரஸ் ஏற்படும் நோய், மனிதனின் பலவிந்து செல் எவ்வாறு தவிர்க்கப்படுகிறது, அப்போலைசிஸு. அதுக்கடுத்து பருவகால இணைச்சேர்க்கையாளர்கள் மற்றும் தொடர்ச்சியான இணைச்சேர்க்கையாளர்கள், முதிர்ந்த அண்டசெல்லோட அமைப்பு, லைனேஷேஷனு, பால்வினை நோய். அதுக்கடுத்து கருவுறுதலோட நிகழ்வு, கேரியோடைப்னா என்ன, அதோட பயன்கள் இதெல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் கொஷின் வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதை அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.